ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கடனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சாமந்தி செடி மொட்டு வச்சு வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நம்ம இது வரைக்கும் ஆர்கானிக் உரங்கள் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசரும் நம்ம கொடுக்கல. செடி நல்ல புது துளிர் எடுத்து நல்ல செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால நம்ம செடியும் பசுமையாக இருக்கும், நிறைய மொட்டுக்களும் வரும், பெரிய பெரிய பூக்களும் பூக்கும். நம்ம இப்போ மொட்டு வர்ற நேரம். இப்போ நம்ம கொடுக்குற உரத்தினால மொட்டுக்கள் பெரிய மொட்டுக்களாக வரும், நிறைய மொட்டுக்களும் வரும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கொஞ்சமாக ஆலுவேரா, கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொஞ்சம் காஃபி தூள் வேஸ்ட்டாக போனது, அப்புறம் அரிசி கழுவின தண்ணி. இவ்வளோ இதை தான் நான் இன்றைக்கி ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறேன். நான் இதை எப்படி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஃபர்டிலைசராக ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம், கொஞ்சம் ஆலுவேரா எடுத்துருக்கோம், கொஞ்சம் காஃபி பொடி இருந்தது, வேஸ்ட்டாக போனது தான், கட்டை பிடிச்சிருந்துச்சு. அதை நான் நைட்டு ஃபுல்லும் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதை லூஸ் ஆக்கினதுனால அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது அரிசி கழுவுன தண்ணி. முருங்கைக்கீரையில் எல்லா சத்துக்களுமே இருக்குது. செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைய இருக்கிறதோட நல்ல ஒரு இதோட ஸ்மெல். நம்ம இதை அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம், இப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால செடிகளுக்கு மேலே ஒரு வாசம் வரும். இந்த வாசத்தினால பூச்சிகள் ஓடி போயிடும். அதுமாதிரி இந்த ஆலுவேராவும் அதே மாதிரி தான். ஆலுவேராவில் எல்லா சத்துக்களுமே இருக்குது. செடிகளுக்கு தேவையான மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம், நைட்ரஜன், இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம இதையும் அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம், இப்படியே சேர்க்க போகிறதில்ல. சேர்க்கறதுனால இந்த இப்போ ஆலுவேராவில் இருக்கிற சத்துக்கள் என்ன செய்யணும்னா செடியில் ஃபங்கல் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். பொதுவாகவே சாமந்தி செடி இந்த மொட்டு வர்ற நேரத்தில் சில செடிகள் காஞ்சி வாடி போகும். இது வேர்னால் வர்ற பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆலுவேரா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் காஃபியில் நிறைய நைட்ரஜன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் எல்லா மொட்டுக்களும் விரிகிறதுக்கும் பெரிய பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அரிசி கழுவுன தண்ணி, இதுலேயும் நிறைய மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இலைகள் எல்லாம் ஃபங்கல் பிரச்சனைகள் எதுவுமே வராமல் பாதுகாக்கிறது. எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது முருங்கைக்கீரையும் ஆலுவேராவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது அரிசி கழுவுன தண்ணி நான் ஒரு நாள் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், புளிக்க வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதை இப்படியே பயன்படுத்தக்கூடாது. இதை நல்லா டைல்யூட் பண்ணி 3 மடங்குலேருந்து 5 மடங்கு வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து தான் செடிகளுக்கு கொடுக்கணும். இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5 மடங்கு தண்ணி கலந்துருக்கோம். 5 மடங்கில் கூடுதலாகவே கலந்துருக்கோம் பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த ஃபர்டிலைசரை நம்ம வேர்பகுதியில் ஊற்றி விடலாம். வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி நம்ம கொடுக்கறதுனால இந்த செடிகள் நல்லா தளைஞ்சு வளர்றதோட நிறைய மொட்டுக்களும் வைக்கும், பெரிய பெரிய பூக்களும் பூக்கும். அது மாதிரி மொட்டுக்கள் எல்லாமே விரியும். இப்போ நம்ம இதை வேர் பகுதியில் மண்ணிலையும் ஊற்றி விடலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கனால ஸ்ப்ரேயரில் வச்சு செடிகளுக்கு மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம். ஃபர்டிலைசர் எப்போவுமே கொடுக்குற நேரம் வெளியே போகாமல் கொடுங்க. நம்ம எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். சாமந்தி செடிக்கு மட்டும் இல்லை, ரோஜா செடி, நம்ம பூச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.